டெக்னாலஜி, பிரசன்னம், பாரம்பரியம், அதே மாதிரி தமிழ்நாட்டு முறையிலையும் கேரளா முறையிலையும் நம்ம எல்லாம் சொல்றோம். இப்போ பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கு 12 ராசிகளுக்கும் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தினால் எந்த இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்போ இந்த பதிவுல பார்க்கறது முதல் ராசியாக மேச ராசிக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தினால் இந்த மாதத்திற்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேச ராசிக்கு உங்களுக்கு 1, 5, 9 இந்த எண்கள் வரும்போது போல உங்களுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தினால் இந்த மாதம் வெற்றி தரும். அதாவது உங்களுடைய விஷயங்களை இந்த 1ங்கிற கூட்டுத்தொகையில வரக்கூடிய எண்ணிக்கையிலையோ, 5ங்கிற கூட்டுத்தொகையில வரக்கூடிய எண்ணிக்கையிலையோ, 9ன்னு கூட்டுத்தொகை வரக்கூடிய எண்ணிக்கை, இந்த தினங்கள், இந்த தேதிகள், இதையெல்லாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி மேசராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், புதன், ஞாயிறு இந்த 3 நாட்களும் அவர்களுடைய முக்கியமான தேவைகளை பயன்படுத்தக்கூடிய நாட்களாக பயன்படுத்தலாம். இந்த நாட்கள் ஏதாவது ஒரு வெற்றியை தரும். மேக்சிமம் மேசராசிக்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் தான் கை கொடுக்கும். அப்போ அவங்களுடைய குறியீடு எழுத்து ரூபமாக வேணா நம்ம 159 159 எழுதிக்கிட்டே வரலாம். அதே மாதிரி நம்ம பெருவர்களுடைய இந்த பகுதியில 159 எழுதலாம். அது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை வெற்றியை தரும். அதே போல ரிஷபம் ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 246 அப்படின்னு எழுதிக்கலாம். 2, 4, 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதணும். இடது கையில இந்த இடத்துல எழுதணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடது கையில் இந்த இடத்துல 246 அப்படிங்கிறது எழுதுனா இந்த மாதம் அவர்களுக்கு அந்த குறியீடு ஏதாவது ஒரு வெற்றியை செயல்படுத்தி தரும். அதே போல அவங்க திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திங்கள், வியாழன், வெள்ளி அவங்களுடைய முக்கியமான தேவைகளுக்கு உண்டானதை ஏதாவது நல்லது செய்யக்கூடிய சுப நாட்களாக செய்யலாம். அதே போல புதன்கிழமை அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இருக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன குறியீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 8, 2 582 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். அதை 258ஆகவும் எழுதிக்கலாம். 258ன்னு அவங்க மனசங்கடம் அதிகமாக இருப்பவர்கள் 258 258ன்னு எழுதிக்கலாம். தேவைகளுக்காக போராடுபவர்கள் 582ன்னு எழுதிக்கலாம். அப்படி அவங்க எந்த விரல் எழுதுனா இந்த ஆகாய விரல்னு சொல்லக்கூடிய பாம்பு விரல், அந்த விரல்ல அதாவது மேல் இந்த இணர்ப்புல 582 இல்லைன்னா 258ன்னு எழுதிக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வெற்றியா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு நல்ல மையமான நாளாக இருக்கும். அவங்களுடைய செயல்பாட்டை செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் புதன். அதே மாதிரி சனிக்கிழமை, புதன்கிழமை, அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் பயன்படுத்திக்கலாம். சனிக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் அவங்களுக்கு வெற்றியான நாட்களாக இருக்கும். அதே மாதிரி 2, 5, 8 என்ற கூட்டுத்தொகை வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய ஏதாவது ஒரு செயல்பாட்டை செயல்படுத்த பயன்படுத்தலாம். அதே மாதிரி கடகம் ராசிக்கு எந்தெந்த குறியீட்டை பயன்படுத்தலாம், பிப்ரவரி மாதத்திற்கு கடகம் ராசிக்கு எந்தெந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதத்துல கடக ராசிக்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 2 4, 6, 2 அதை நாம கையில எழுதிக்கலாம். கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல்ல எழுதணும். ஆள்காட்டி விரல்ல இந்த 3 இதுல நீங்க எழுதிக்கலாம். 4, 6, 2 4, 6, 2 இதுல எழுதிக்கலாம். ஒரு எல்லோ சீட்டு, லைட் எல்லோ கலர் பேப்பர்ல 4, 6, 2 4, 6, 2ன்னு நீங்க ஒரு அந்த 4, 6, 2 462 தடவை நீங்க எழுதலாம். உங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஏதாவது ஒரு செயலை சாதிக்கிறதுக்கு இந்த மாசம் உதவியாக இருக்கும். அதே போல
சிம்மம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 591 591ன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெருவிரல்ல வந்து இந்த அமைப்பில் எழுதிக்கலாம். 591ன்னு இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஏதாவது ஒரு வாய்ப்பை சாதித்து தரும். இல்லைன்னா 159 எழுதுனீங்கன்னா மனசங்கடத்தை தீர்த்து தரும். 159 159 தடவை எழுதுங்க. ஒரு இளம் சிவப்பு நிற பேப்பர்ல எழுதுங்க, வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த 159 கூட்டு எண்ணிக்கை நாளில் நீங்க உங்க செயல்பாட்டை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா 8 5 9 8 5 9 அப்படிங்கிற எண்ணை எழுதிக்கணும். 8 5 9ங்கிற எண்ணை இந்த நடு மையத்துல 8 5 9 அப்படின்னு நீங்க வந்து ப்ளூ கலர் பென்லயும் எழுதலாம், கிரீன் கலர் பென்லயும் எழுதலாம், ரெட் கலர் பென்லயும் எழுதலாம், தப்பே கிடையாது. அதாவது ப்ளூ கலர், கிரீன் கலர், ரெட் கலர்ல எழுதிக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு 8 5 9 அது வந்து அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த குறியீடு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றியை தரும். அவங்களுடைய இந்த மாத செயல்பாட்டில் ஏதாவது ஒரு வெற்றியை சாதிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதை வந்து அந்த 8 5 9ங்கிறது வந்து 859 தடவை எழுதணும். எழுதி நீங்க வந்து முயற்சி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம், அந்த குறியீடு வெற்றி தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 2 4 6 2 4 அதை வந்து நம்ம வந்து எங்க எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேப்ல எழுதணும். 6 2 4 6 2 4ன்னு இந்த கேப்ல எழுதும்போது அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அவங்களும் அதே மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல கருப்பும் சிவப்பும் கலந்த மாதிரி 6 2 4 6 2 4ன்னு அது ஏதாவது ஒரு எழுத்து கருப்பு, ஏதாவது ஒரு எழுத்து சிவப்பு அப்படிங்கிற மாதிரி கருப்பும் சிவப்பும் கலந்த இதுல கருப்பு கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் இங்கில் எழுதல, சிவப்பு கலர் பேப்பர்ல கருப்பு கலர் இங்கில் எழுதுறான். 624ன்னு 624ன்னு 624 தடவை எழுதலாம். அதே மாதிரி 624ங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி திங்கள் சனி, வெள்ளி சனி திங்கள் இந்த 3 நாளும் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்கும் அப்படின்னு இந்த பிப்ரவரி மாதத்துக்கு நம்ம சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எண்கள் கை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு 3 6 9 3 6 9 இந்த எண்களை பயன்படுத்தலாம். 3 6 9 3 6 9 இந்த எழுத்தை இதே மாதிரி 9 6 3 அப்படிங்கிற மாதிரி 963 தடவை எழுதணும். 963 தடவை எழுதிட்டு வரணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு பச்சை கலர் பேப்பர்ல நீங்க ப்ளூ கலர் இங்கில எழுதணும். 6 3 9ன்னு 9 6 3ங்கிற மாதிரி 963 தடவை எழுதும் போது உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய தினங்களாக என்னென்ன தினங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, புதன், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். அந்த நல்ல நாட்களுக்கு உங்களுக்கு ஒரு சுபகாரியங்களை செயல்படுத்தக்கூடியது, புதிய காரியங்கள் செயல்படுத்தக்கூடியதை முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுக்கு எல்லா ஒரு வெற்றிக்கு உகந்த ஒரு நேரமாக அந்த நாட்கள் உதவி பண்ணும். அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்ன பார்த்தீங்கன்னா 7 3 1 7 3 1 7 3 1 அந்த குறியீட்டை வந்து தனுசு ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டில் எழுதுறான். 7 3 1 7 3 1ன்னு இந்த மேட்டில் எழுதுறான். அப்போ அதே மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் நல்ல நாட்களாக முயற்சி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும்.
அதே போல மகரம் ராசி நேயர்களுக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா, மகரம் ராசி நேயர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8, 5, 9. 8, 5, 9 இந்த குறியீட்டை மகர ராசிக்காரங்க பயன்படுத்தலாம். 5, 9, 8ன்னு பயன்படுத்தலாம். அதே மாதிரி 9, 5, 8 958 தடவை அவங்க எழுதணும். 8, 5, 9ங்கிறது 9, 5, 8ன்னு 959 தடவை அவங்க எந்த பேப்பர்ல வேணாலும் எழுதலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய தேதிகளும் இந்த கூட்டு தேதிகள் வரக்கூடிய அமைப்புல பயன்படுத்தலாம். தினங்கள் அதே மாதிரி சனிக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களை பயன்படுத்தலாம், வெற்றி கிடைக்கும். அதே போல கும்பராசி நேயர்கள் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரங்க 4, 9, 6 4, 9, 6 இந்த 496ங்கிற எழுத்தை வந்து கும்பராசிக்காரங்க எழுதி பயன்படுத்தலாம். அவங்க எழுதுவதும் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பர்ல வேணாலும் எழுதிக்கலாம், எந்த கலர்ல வேணாலும் எழுதலாம். ஆனா 4, 9, 6ன்னு எழுதிட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு திருப்தியான வெற்றி கிடைக்கும். 4, 9, 6 அவங்களுக்கு ஒரு திருப்தியான வெற்றி கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு அதை எழுதி கொண்டே வரலாம். அவங்க வந்து கைய இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த இடத்துல எழுதணும். 4, 9, 6ங்கிறது இந்த வட்டத்தில், அரை வட்டத்தில் எழுதணும். 4, 9, 6. அதே போல மீனம் ராசி நேயர்கள் எந்த குறியீட்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்கு பயன்படுத்த வேண்டிய குறியீடு எண் இலக்கம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு 3, 1, 9 3, 1, 9ங்கிற எழுத்தை அவங்க பயன்படுத்தணும். 3, 1, 9 இந்த எழுத்தை பயன்படுத்துறப்போ அவங்களுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு வெற்றியை பயன்படுத்தி தரும். 3, 1, 9ங்கிறது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, தொழில் சூழ்நிலை, மன சூழ்நிலை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தியை தரும். அவங்க எழுத வேண்டியது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் 3, 1, 9ன்னு இந்த இடத்துல எழுதணும். மணிக்கட்டுக்கிட்ட 3, 1, 9 பயன்படுத்த வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அவங்க பயன்படுத்த வேண்டிய நாட்கள். அது வெற்றியான நாட்களாக இருக்கும். அதே போல உங்களுடைய எல்லா செயல்களுமே இந்த 12 ராசிக்காரர்களும் இந்த குறியீடை பயன்படுத்தி இந்த மாதம் வெற்றி பெற நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி செய்து கொண்டு, எனது பெயர் குருமணிகண்டன், கேரளா, பாலக்காடு. உங்களுக்கு நியூமராலஜி, எண்கணிதம், நியூமராலஜி, பெயராலஜி எல்லாமே பாரம்பரியம், ஜோதிடம், ஜாதகம், பிரசன்னம் எல்லா முறையிலும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லப்படுகிறது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகுவதற்கு என்னென்ன செயல்பாடுகளோ அதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முயற்சிகள் நடந்து என்னிடம் வரும் ஜாதகம் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் எப்பொழுதும் ஜாதகம் பார்க்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.